பன்னீர் ரோசா பூ பொறிச்சு குழுக்கண்டு செய்கிறேன், பொறிக்கிறேன். இந்த குழுக்கண்டை சாப்பிட்டா மூஞ்சி சுருக்குழுவாது, நல்ல பல 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 பலன்னு இருக்கு. இந்த குழுக்கண்டை சாப்பிட்டு வந்தா குழந்தையிலிருந்து பெரியவங்களிருந்து வகுத்து பிரச்சனை வராது, மூஞ்சி நல்ல பல 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 பலன்னு இருக்கு. அந்த செடியிலையும் பறிச்சுக்கலாம். இந்த செடியிலையும் பறிக்கிறேன். பசி எடுக்காத குழந்தைகளுக்கு இந்த குழுக்கண்டை சாப்பிட்டா நல்லா பசியாகும், நல்லா ஆரோக்கியமாக தூங்கும். பன்னீர் ரோஸு பொறிச்சிட்டு வந்தாச்சு, உளுத்தி எடுத்துக்கலாம். இப்படி இப்படி எடுத்துக்கலாம், இப்படி எடுத்துக்கலாம். இதுக்கு உகந்தது பன்னீர் ரோஸ் தான். இதை இப்படி பண்ணி ஒரு மாதத்துக்கு சாப்பிட்டா வகுத்து புண்ணு சுத்தமாக அரிக்கும். உளுக்கி எடுத்தாச்சு. மனம்னா மனம், சரியான மனம். ரோஸில் சிறந்தது பன்னீர் ரோஸ் தான், அதான் எடுத்துக்கலாம். இது பொறிக்கிற போது மருந்து அடிக்காத செடியில் பார்த்து பொறிச்சிக்குங்க. நல்லா சுத்தமாக அலசி எடுத்துக்கணும், தண்ணி நல்லா சுத்தமாக வடிக்கணும். பூ நல்லா உணர்ந்து போச்சு. அரை கூணு கசகசா கொட்டுறேன். இப்படி பொருந்தி எடுத்துக்கணும். பொறிஞ்சு வச்சு எடுத்துக்கலாம். வறுத்து வச்ச கசகசா கொட்டி பொடி பண்ணிக்கிறேன். 50 கிராம் கல்கண்டு பொடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு இனிப்பு வேணும்னா கொஞ்சம் கூடுதலையாக போட்டுங்க. நான் 50 கிராம் தான் போட்டுக்கிறேன். நான் இப்போ இந்த கல்கண்டு போட்டுக்கிறேன். பனங்கல்கண்டும் போடலாம், நாட்டு சக்கரையும் போட்டுக்கலாம், பனங்கருப்பட்டியும் போடலாம். உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை போட்டுங்க. நான் 50 கிராம் போட்டுக்கிறேன். இப்போ உலுக்கி வச்ச பன்னீர் ரோஸ் பிரித்து எடுத்துக்கலாம். நல்லா இடிச்சிக்கணும், அடிச்சு எடுத்துக்கலாம். ரோசா பூ இடிச்சு விட்டேன், குழுக்குண்டு செஞ்சுக்கலாம். ஒரு கூணு ரோசா பூ போடுறேன். கழுக்குண்டு இடிச்சு வச்ச பொடி ஒரு கூணு போடுறேன். குங்குமம் பூ கொஞ்சம் போடுறேன். தேனி ஊற்றுறேன். கொட்டி இப்படி கலக்கணும். குங்கும பூவு கொஞ்சம் போடுறதா. தேனு ஒரு கூணு ஊற்றுறேன். மீதி இருக்கிறது இதே மாதிரி கலந்துக்கலாம். பன்னீர் ரோசா குழுக்கண்டு செஞ்சாச்சு. இந்த மாதிரி பாட்டில் போடலாம். இது தண்ணி படக்கூடாது, 4 நாளைக்கு வெயிலில் வைக்கணும். வருஷத்துக்கு இருந்தாலும் கிடையாது. தேன் ஊற்றி வெள்ளை தண்ணி போட்டு வேடு கட்டி வச்சிடணும்.
வெயில் வந்தால் எடுத்து வெயிலில் வைக்கணும், ஒரு வாரத்துக்கு வைக்கணும். வெயில் தான் எடுத்து உள்ளே வச்சிடணும். தண்ணி மட்டும் படக்கூடாது, மழையிலையும் நனையக்கூடாது. அப்படி ஒரு வாரத்துக்கு இருந்து எடுத்து வச்சா ஒரு வருஷத்துக்கு வேணாலும் வச்சிருக்கலாம். வெயில் வச்சுட்டேன், ஒரு வாரத்துக்கு இந்த மாதிரி இருக்கணும். கழுக்கண்டு போட்டு 6 நாள் ஆச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. கழுக்கண்டு போட்டு 6 நாள் ஆச்சு. காலையில் கொண்டாந்து வெயில் வச்சேன், பொழுதாட எடுத்து வைப்பேன். அதே மாதிரி 6 நாள் எடுத்து வச்சாச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. டெய்லி ஒரு தடவை கிளறணும். சாப்பிடுங்க சாமி. இந்த சாமி நீ சாப்பிடு. பிடிச்சிக்கோ பிடிச்சிக்கோ. சூப்பரா இருக்குதா? சூப்பரா இருக்குதா? சூப்பரா இருக்குதா? ஏசாமி ஏசாமி ஏசாமி